அரசு விளம்பரங்களில் முதலமைச்சரின் படம் வெளியிடப்படுவதற்கு தடை விதித்த வழக்கில் எதிர்த்து இன்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் முதலமைச்சர் படத்தை வெளியிடுவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மனோஜிடம் கேட்கலாம். மனோஜ், தீர்ப்பின் சாராம்சம் என்ன? கார்த்திகேயன், அதாவது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அரசு விளம்பரங்களில் பிரதமர், தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய படங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. சார்பிலிருந்து சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அதில் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் அரசு விளம்பரங்களில் இனிமேல் முதலமைச்சர், மத்திய அமைச்சர்கள், அதே போல மாநில அமைச்சர்கள் மற்றும் ஆளுநர்களுடைய படத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அரசு விளம்பரங்களில் இது போன்ற படங்களை பயன்படுத்த இருந்த தடையால் தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் அனைத்து விளம்பரங்களிலும் தேவைப்படும் இடங்களிலும் இவர்களுடைய படங்களை பயன்படுத்திக் கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. கார்த்திகேயன், மனோஜ் பிரபாகர், அரசு பணத்துல கட்சி விளம்பரமாக இது இருக்கு, அவங்களுடைய கட்சியின் சாதனைகளாக இது விளம்பரம் செய்யப்படுகிறது அப்படிங்கறதான் மனுதாரர் தரப்புடைய குற்றச்சாட்டு. இதை நீதிமன்றம் எப்படி பார்த்தது? அதாவது கார்த்திகேயன், ஏற்கனவே இது போன்ற விஷயங்களை முறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. தற்பொழுது இது சம்பந்தமாக மத்திய அரசுடைய சார்பில் இருந்து ஒரு குழுவும் அமைக்கப்பட இருக்கிறது. அந்த குழு எப்பொழுது அமைக்கப்படும் என்பது குறித்து ஏற்கனவே மத்திய அரசுடைய உச்சநீதிமன்றமானது கேட்டிருந்தது. அவர்களும் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் இது போன்ற பிரச்சனைகள் எழும்பொழுது அந்த உயர்மட்ட குழுவானது அதனை கண்காணிக்கும். இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது என்று யாரேனும் புகார் தெரிவிக்க விரும்பினால் மத்திய அரசு அமைக்க இருக்கக்கூடிய குழுவிடம் அவர்கள் தங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம். அதில் இது போன்ற விதிமுறைகள் இருக்கிறது என்பது உணரப்பட்டால் அந்த விளம்பரங்களை உடனடியாக நீக்குவதற்கு அந்த குழுவானது உத்தரவிட அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனாலும் தற்பொழுதைய சூழ்நிலையில் அரசு செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, அவர்களுடைய நலத்திட்டங்கள் என்ன என்பதை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு மாநில மற்றும் மத்திய அரசினுடைய கடமை. எனவே அதனுடைய அடிப்படையிலேயே இது போன்ற ஒரு விலக்கு அளிக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மத்திய அரசு தெரிவித்த அந்த கருத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்வதோடு மாநில அரசுகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளை சார்ந்த அமைச்சர்களுடைய படங்கள் இடம்பெற்றால் மட்டுமே அவர்கள் மக்களுக்காக என்ன செய்கிறார்கள் என்பதை மக்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் என்ற வாதத்தை தாங்கள் ஏற்றுக்கொள்வதால் இது போன்ற ஒரு அனுமதியை கொடுப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கார்த்திகேயன், தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் அமலாகி இருக்கிறது. இங்கே அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு பொருந்துமா? முதலமைச்சர் படம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா விளம்பரங்களில்? கார்த்திகேயன், அதாவது தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கக்கூடிய காரணத்தினால் நலத்திட்டங்கள் குறித்த எந்த ஒரு விளம்பரங்களையும் தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் யாரும் மேற்கொள்ள முடியாது. எனவே தற்பொழுதைய சூழ்நிலைகளில் ஏற்கனவே தமிழக முதலமைச்சருடைய படங்கள் எங்கெல்லாம் இடம்பெற்றிருந்ததோ அவைகள் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கிறது. எனவே புதிதாக இந்த படங்கள் வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் தேர்தல் முடிந்து ஒரு புதிய அரசு பொறுப்பேற்கும் பொழுது அந்த அரசுடைய சார்பில் சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுடைய படங்களை வைப்பதற்கு இந்த தீர்ப்பு வழிவகுத்திருக்கிறது. எனவே தற்பொழுதைய சூழ்நிலையில் விதிமுறையின் காரணமாக தமிழகத்தில் இது போன்ற விஷயங்களுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் தேர்தல் முடிந்து அவற்றிற்கு வாய்ப்பு இருக்கிறது. கார்த்திகேயன், மனுதாரர் தரப்புல ஏதாவது விளக்கங்களை பெற முடிஞ்சுதா? கார்த்திகேயன், அதாவது மனுதாரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், ஒவ்வொரு முறையும் இது போன்ற அரசு பணத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய விளம்பரத்தின் காரணமாக அதிக பணம் விரயமாக்கப்படுகிறது. குறிப்பாக தான் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அமைச்சர் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடைய படங்களே அதிகமாக இருக்கிறதே தவிர அந்த நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வுகளோ அல்லது திட்டங்கள் குறித்த விஷயங்களோ அதில் இடம்பெறவில்லை. மேலும் இவற்றை அவர்கள் தங்களுடைய சொந்த கட்சிக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதால் அவர்களுடைய கருத்தாக இருந்தது. ஆனால் தற்பொழுது இவர்களிடம் நாம் பேசும்பொழுது, அதாவது பிரசாந்த் பூஷனிடம் பேசும்பொழுது அவர் தெரிவித்த விஷயம் என்னவென்றால், இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் சீராய்வு மனுக்களை எல்லாம் மிகவும் நீண்ட ஒரு விரிவான விசாரணை நடத்திதான் தற்பொழுது அனுமதி அளித்திருக்கிறது. எனவே எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னவென்றால், மத்திய அரசு மூலமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உயர்மட்ட குழுதான். அந்த குழுவே இது போன்ற விளம்பரங்களை முறைப்படுத்துவதோடு அரசினுடைய பணம் விரயமாகாமல் தடுக்க வேண்டும். அவர்களிடமே இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பொறுப்புகளை அவர்கள் முறையாக செய்வார்கள் என்று நம்புகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். கார்த்திகேயன்.